பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் பீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ரித்தன்யாவோட இழப்புக்கு நீதி கேட்டு ரித்தன்யாவோட ஃபேமிலி மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழகமே குரல் எழுப்பிட்டுருக்கு. ரித்தன்யாவுடைய கணவர் கவின், அவருடைய தந்தை ஈஸ்வரமூர்த்தி, தாயார் சித்ரா தேவி ஆகியோர் போன வாரம் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இந்த ஒரு நியூஸ் வெளியே வந்ததுமே எல்லாருமே பயங்கர கோபம் அடைஞ்சு ஜாமீன் வழங்கிடவே கூடாது அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ரித்தன்யாவுடைய தந்தையும் ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு இடையீட்டு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இந்த நிலையில தான் நேற்று இந்த மனுவானது திருப்பூர் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்து இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி கவின்குமார் தரப்பு மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருந்தாங்க. இது ரித்தன்யாவுடைய வழக்குக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதல் வெற்றி அப்படின்னு பலரும் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் நேத்து ரித்தன்யாவுக்கு திருப்பூர் மக்கள் நூற்றுக்கணக்கானோர் ஒன்று கூடி மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ரித்தன்யாவுடைய அப்பாவும் பயங்கரமா கண் கலங்கி தன்னுடைய மகளோட போட்டோவுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு தந்தைக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடவே கூடாது அப்படின்னு தாங்க தோணுச்சு. ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தன்யா அப்படின்னு திருப்பூர் மக்கள் நூற்றுக்கணக்கானோர் ஒன்று கூடி ரித்தன்யாவுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த மௌன அஞ்சலியில கலந்துகிட்ட ஒரு பெண் கல்வி சமுதாயம் இது எல்லாமே மேம்பட்டிருக்கு. இனிமே பெண்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு தாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ரித்தன்யாவுக்கு நடந்ததை பார்க்கும்போது தான் பெண் சமுதாயம் இன்னும் பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுது. இன்னும் பெண்கள் ரொம்ப தைரியமா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு பெண்ணுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன் தான் ஒரு பெண் குழந்தைக்கு இவ்வளோ கஷ்டங்கள் நடந்துட்டு இருக்கு, இனி வேற எந்த பெண்ணுக்குமே ரித்தன்யாவுக்கு நடந்த மாதிரி நடந்துடவே கூடாது. எவ்வளோ கனவோட ஆசையோட ரித்தன்யா புகுந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. பாவம் ரித்தன்யாவுடைய அப்பாவுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும். அவரை பார்க்கவே எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. குழந்தைகள் அவங்களுடைய பிரச்சனையை பேரண்ட்ஸ் கிட்ட மறைக்காம சொல்லணும். தப்பான முடிவு எதுவுமே எடுத்துடக்கூடாது. ரொம்ப தைரியமாக இருக்கணும். முக்கியமாக பெண் குழந்தைகள் இந்த காலத்தில் இன்னும் ரொம்ப தைரியமாக இருக்கணும். சொசைட்டி கண்டிப்பாக அவங்க கூட என்றைக்குமே நிற்கும். உங்கள் மேலே தப்பே இருந்தாலும் சரி, அப்பா அம்மா கிட்ட தைரியமாக மறைக்காமல் உங்களோட பிரச்சனையை சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ரித்தன்யாவுக்கு மௌன அஞ்சலி செலுத்த வந்த மக்கள் ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தன்யா அப்படின்னு அவங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சிருந்தாங்க. ரித்தன்யாவுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஊரே ஒன்று திரண்டு ஆதரவு தெரிவித்ததை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தன்யா. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இன்னும் மற்ற மாநிலங்கள்லையுமே வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு தாங்க இருக்குது. சமீபத்தில் கூட கேரளாவில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருந்தோம். ஒரு இளம்பெண் இதே மாதிரி தான் ரொம்ப செலவு பண்ணி பயங்கர பிரம்மாண்டமாக திருமணம் எல்லாமே நடத்தி வச்சுருந்தாங்க. ஒரு சில நாட்கள்லேயே அந்த பெண் வரதட்சணை கொடுமை காரணமாக தன்னோட உயிரை அவங்களே மாய்த்திருந்தாங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. ரித்தன்யா அப்படிங்கிற ஒரு பெண், இவங்களோட வயசு
வந்து 27 வயசு தான். இவங்க வந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய அவினாசி அப்படிங்கிற இடத்த வந்து சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுடைய தந்தை பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை. இவர் வந்து ரியல் எஸ்டேட் மற்றும் அது கூட சேர்ந்து இந்த திருப்பூர் அப்படின்னாலே அந்த பனியன் கம்பெனிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸுமே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய மனைவி வந்து ஜெயசுதா. ஸோ இவங்களுடைய மகள் தான் வந்து ரித்தன்யா. இவங்களோட வயசு வந்து 27. ஸோ இவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் வந்து அவங்களுடைய டிகிரியுமே படித்து முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏப்ரல் 11ஆம் தேதி வந்து பிரம்மாண்டமான ஒரு திருமணம் வந்து நடத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்களுக்கும் கவின்குமார், இவருடைய வயசு வந்து 28. இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடி செலவு பண்ணி அந்த திருமணம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து நடத்தி வச்சுருக்காங்க. பொதுவாகவே இந்த திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரியான அந்த கொங்கு இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் அப்படின்னாலே பயங்கர பிரம்மாண்டமாக வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய வீடியோஸுமே அந்த கொங்கு வெட்டிங் அப்படிங்கிறதே ஒரு பயங்கர ஒரு பாப்புலரான டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஈக்குவலாக இந்த வரதட்சணை அப்படிங்கிறதுமே அந்த இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, இந்த வரதட்சணை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு எசென்ஷியல் பார்ட் ஆஃப் வெட்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரியான இடங்களில் இருக்குது அப்படின்னுமே சொல்லப்படுது. இதே மாதிரி தான் ரித்தன்யா அவங்களுடைய திருமணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2.25 கோடி செலவு பண்ணி இந்த திருமணம் மட்டும் வந்து நடைபெற்றிருக்கு. அது கூடவே சேர்ந்து வரதட்சணை அப்படின்னு சொல்லும் போது 500 பவுன் நகைகள் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி கவின் வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதன்படி ரித்தன்யா அவங்களோட வீட்டில் வந்து 300 பவுன் நகை போட்டு கல்யாணத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. இது கூடவே சேர்ந்து 70 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொகுசு காருமே வந்து கவின் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னுமே சொல்லப்படுது. ஸோ 500 பவுன் கேட்டிருக்காங்க, 300 பவுன் மட்டும் போட்டு முடிச்சு இந்த கல்யாணம் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போது கல்யாணம் முடிஞ்சு அவங்க வந்து ரித்தன்யா அவர்கள் வந்து கவின் அவங்களுடைய வீட்டில் தான் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 1 மணி நேரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து பெண்ணுடைய மாமனார், மாமியார், இன்னொரு பக்கம் கவின் 3 பேருமே வந்து அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டார்ச்சர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்பா வந்து 500 பவுன் தானே போடுறேன்னு சொல்லியிருந்தாரு, 300 பவுன் தானே போட்டிருக்காங்க, மீதி 200 பவுன் எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியான கேள்விகள் மனதளவில் அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த டார்ச்சர் ஒரு பக்கம் இருக்க, கவின்குமார் அவர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா மனதளவில், உடல் அளவில் அந்த பெண்ணை வந்து பயங்கரமான ஒரு டார்ச்சர் வந்து பண்ணியிருக்காரு. அந்த கவின்குமார் வந்து எந்த வேலை அதெல்லாம் எதுவுமே செய்யறது கிடையாது. கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வரை வெறும் வாடகை மட்டுமே வந்து அவருக்கு மாசம் மாசம் கிடைக்குது அப்படின்னுமே சொல்லப்படுது. அவங்களுமே கவின் அவர்களுடைய குடும்பமே ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக தான் வந்து சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் வந்து திரும்ப திரும்ப வந்து எழுந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து பயங்கரமான டார்ச்சர்ஸ் வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணமான 10 நாளில் வந்து முடியல, ரித்தன்யா அவர்களால் எவ்வளோ டார்ச்சர் தான் அனுபவிக்க முடியும். கிட்டத்தட்ட 10 நாளுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து தன்னுடைய தந்தை அவங்கள பார்க்கறதுக்காக போகிறாங்க. போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பயங்கரமான டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா, என்னால் சுத்தமாக முடியல, மனதளவுலையும் என்னால் தாங்க முடியல, உடல் அளவுலையும் தாங்க முடியல, வரதட்சணை கேட்டு அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கொடுமை வந்து செய்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா கவினுமே என்ன உடல் அளவில் பண்ணுற டார்ச்சர்லாம் என்னால் வெளியவே சொல்ல முடியலப்பா, என்னால் முடியல, இதுக்கு மேலே என்னால் இந்த டார்ச்சரை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க ஒரு 10 நாளுக்கு அப்புறம் போயிட்டு. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.